அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி. ஸோ எல்லாருமே பொங்கல் திருநாளை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இந்த ஈவல் ஐ, அதாவது இந்த கண் திருஷ்டி அப்படின்னு ஒன்று உங்கள் மேலே இருக்கா, அதை யார் அனுப்புகிறா, அதை எப்படி தடுக்கிறது, அதை பற்றின வீடியோவாக தான் இன்றைக்கி அமையப்போகுது. ஸோ எதனாலன்னு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்ம உடல்நல குறைவில் ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கலாம், இல்லை சடனாக நம்ம பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கும், எதனால் அப்படி ஆகுதுன்றது தெரியாது. மோஸ்ட்லி திருஷ்டி ஈவலை அப்படின்னு தெரியும், ஆனால் யார் எதனால் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாக நமக்கு சம்டைம்ஸ் புரிய வராது, குழப்பமாக இருக்கும் இல்லையா. அது சார்ந்து தான் இந்த ரீடிங் அமைய போகுது. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், இதில் பைல் செலெக்ஷன்லாம் கிடையாது. ஸோ பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. இப்போ நம்ம ஷஃபில் பண்ணிவிட்டு ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் மேலே யார் அந்த ஈவல் ஐ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். அந்த ஏன் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, செகண்ட், ஓகேவா. தேர்டு, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றது தான். ஸோ அந்த கண் திருஷ்டியை, ஈவல் ஐயை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, உங்களுக்கு கார்ட்ஸ் கிளியராக தெரியுது நம்புகிறேன். ஓகே, உங்கள் மேலே யார் இந்த மாதிரி ஒரு ஈவல் ஐயை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தூரமாக போனாங்க ஒருத்தங்க. ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க, இப்போ உங்களுடைய முன்னேற்றம் இல்லை அமைதி இல்லை வளர்ச்சியை பார்த்து மனசுக்குள்ளேயே ஒரு விதமான பொறாமை, வெறுமையில் அவங்க ஃபீல் இருக்கலாம். ஸோ நான் இழந்ததை இவங்க எப்படி இதை அடைஞ்சி முன்னேறுறாங்க அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ரொம்ப அழுத்தமான எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருந்து யார் அப்படி ரொம்ப க்ளோஸ் டு ஒன்றா இருந்து இப்போ செப்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அண்டு ஏன் இந்த ஈவல் ஐ வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற கொஷினுக்கு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு உணர்ச்சியை விட ரொம்ப மனசார்ந்த ஒரு திட்டமிட்ட ஒரு எண்ணம். ஏன்னா அந்த நபர் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. நீங்கள் கவனித்தா அவங்களுக்கு புரியலாம். அவங்க வார்த்தைகளாலவோ இல்லை உங்கள் எண்ணங்களாலவோ உங்களை தாக்குற மாதிரி, இல்லைன்னா உங்களுடைய முடிவுகள், உங்களுக்கு இருக்கிற அந்த கட்ஸ், தைரியம், ஒரு தெளிவான பேச்சு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சலை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அப்போது நான் சொல்லாமலே இவன் வந்து எப்படி, நான் நினச்சதை விட இவங்க எப்படி இப்படி ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிருக்கும் அப்படின்றதும் தெரியுது. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க வந்து உங்களை பற்றின தேவையில்லாத சிந்தனைகளை வந்து அதை அப்படியே எரிச்சல் ஊட்டுற விதமாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் நீங்கள் இப்போ சமீபமாக அப்படி ஃபீல் பண்ணுற சில விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போது எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை வந்து நீங்கள் இந்த எக்ஸாக்டாக சொல்ல அந்த சுய பராமரிப்புன்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் உங்களுடைய வீட்டு சூழல் சார்ந்தும் ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப அமைதியாக வச்சுக்க வேண்டியது உங்களுடைய அவசியம். ஸோ தினமும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணுங்கள். லைக் சாம்பிராணி பிடிக்கிறவங்க சாம்பிராணி யூஸ் பண்ணுங்கள், பச்சை கற்பூரம் பிடிச்சவங்க பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு துளசி இல்லைனா அந்த மஞ்சள் கலந்த நீரால் வந்து உங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, இல்லை குளிக்கிற தண்ணியில் போட்டு கலந்துக்கிறது. உங்களுடைய பொருட்களை மோஸ்ட்லி யாருக்குமே கொடுக்காதீங்க. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டக்குன்னு கொடுக்காதீங்க. அது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆகும். ஸோ யாரும் யூஸ் பண்ண விடாதீங்க. நீங்கள் இப்போ இது உங்களுடைய இதுனா இப்போ உங்களுக்கு தான். இப்போ நாங்கள் இந்த கார்ட்ஸ் எந்த டேரோ ரீடருமே சரி, அவங்களுடைய கார்ட்ஸை வந்து அவங்களுடைய எனர்ஜியை தவிர மற்ற பர்சன்ஸை தொட விட மாட்டோம். ஏன்றது வந்து அப்படி தான், அவங்கவுங்க எனர்ஜியோடு தான் இந்த கார்ட்ஸ் வந்து கரெக்டாக பேசும். அதனாலே மோஸ்ட்லி தொட விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய பணம் ஆகட்டும், சாப்பாடாகட்டும், உடையாகட்டும், இதெல்லாம் மதித்து நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பாதுகாப்பு அதிகரிக்கும். ஸோ நான் பாதுகாப்பில் தான் இருக்கேன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் உறுதியாக வந்து சொல்லி ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிக்கோங்க. ஸோ
மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்ட்லேருந்து ஒரு ரொம்ப புத்திசாலியான ஒரு ஈகோ நிறைஞ்ச ஒரு நபரோட எண்ணம் தான் உங்களுக்கு இந்த ஈவல் ஐயாக மாறியிருக்கு. ஸோ பயப்பட வேணாம். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு செல்ஃப் கேரான எனர்ஜிக்கான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய கவசமும் இருக்குது. ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்சு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறவங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான சில பாடல்கள், பதிகங்கள் படிங்க. உங்களை டிவைன் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பொருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினா எடுத்துக்கோங்க, பொருந்தலாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே பர்சனல் ரீடிங் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கெலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். God bless you guys.